நாளைக்கான வீடியோவில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக் பண்ணிவிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் விஸ்வாவோட அண்ணன் மேலேருந்து மிரட்டிட்டு இருக்காங்க இல்லையா, மங்காயும் அவங்க குரூப்பையும். அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. என்ன மங்கா என்ன நடந்துச்சுன்னு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேல்ல, இப்போ உனக்கு தெரிஞ்சிருக்குமே நான் ஏன் இந்த இடத்துல இருக்கேன், எனக்கு பதில் அவன் ஏன் அந்த இடத்துல இருக்கான்னு. என்னையே ஏமாற்ற பார்க்குறீங்களா, இப்போ பாரு என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக அந்த லைட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ரத்னவேலு வந்துடுறாங்க. என்னாச்சு இந்த மரமண்டை இங்கே என்ன பண்ணுது அப்படின்னு கேட்க, டேய் நல்லா சொதப்பிட்டடா பிளானு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. ஓஹோ அங்கே இருக்கான அந்த பரதேசி அப்படின்னு சொல்லிட்டு ரத்னவேலு சொல்ல, அதுக்கு வந்துட்டு இந்த பக்கம் மங்கா சொல்கிறாங்க, ஐயோ வாயை கொஞ்சம் மூடு, அவன் கோவத்தில் ஒன்றை போட்டு தள்ளிட போகிறான், நல்ல பிளானை சொதப்பிட்டு வந்து நிற்கிறது பாரு, உன் மூஞ்சி மாதிரி தான் இருக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மங்கா திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு திடீர்னு போலீஸ் வர்ற சவுண்டு மாதிரி கேட்குதோ, ஐயோ போலீஸ் வந்துட்டாங்க, உன்னை ரவுண்டு கட்டிட்டாங்க, நான் வா இங்கேருந்து கிளம்பும் அப்படின்னு சொல்லிட்டு மங்கா சகாமி ஆட்டோவில் ஏறி கிளம்பிடுறேன். ரத்னவேலு வந்துட்டு குடுகுடுன்னு ஓடி போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஸ்டார்ட் பண்ண முடியல. போலீஸ் வண்டி அங்கே வந்துடுது. ரத்னவேலு கூட இருந்த ரவுடிங்கெல்லாம் இறங்கி ஓடிடுறாங்க. ரத்னவேலு மட்டும் மாட்டிக்கிற. போலீஸ் வந்துட்டு வாங்க சார் வாங்க, உங்களை நாங்கள் வந்து தான் கூட்டு போகணுன்னு இருக்கு போல அப்படின்னு சொல்ல, நான் இருக்கிற இடத்த எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அதுவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த மாமியார் உடம்பு சரியில்லைன்னு ஒரு ரவுடி போயிருந்தால கூடயே இருந்தால அவன் தான் மாட்டிக்கிட்டான். பரதேசி காட்டி கொடுத்துட்டே இல்லை நீ அப்படின்னு சொல்ல, எப்படி மாட்டினான்னு தெரியுமா, ரிஷி சார் கூட ஜோயல்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவர் தான் இவனை கை காமிச்சாரு. இவனை வந்துட்டு பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒன்றை பிடிச்சிடலான்னு சொன்னார். நேற்றே எங்ககிட்ட தொக்கா மாட்டிக்கிட்டான். நீ வேறு லொக்கேஷன் கரெக்டாக அமுச்சு விட்டே நாங்கள் வந்துட்டோம். என்னதான் இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு சந்திரசேகர் சாரோட மாமனார், சரி உங்கள் மாமியார் வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்ல, சரி வாங்க ஒன்றாவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரத்னவேலு எல்லாருமே வந்துட்டு வண்டியில் ஏறி கிளம்புறாங்க. இந்த பக்கம் விஸ்வாவோட அண்ணன், ஐயோ தேங்க் கார்டு எப்படியோ தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து கிளம்பிற, பிளான்லாம் சொதப்பிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு மங்க அங்கே கதறிட்டு இருக்காங்க. போச்சு போச்சு அவங்க அப்பா நான் நேரம் போலீஸ் வந்துட்டு ரவுண்டப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா நல்ல வேலைக்கு அவங்ககிட்டேருந்து தப்பிச்சமே அதுவே பெரிய விஷயம் அப்படின்னதும், கொஞ்ச நாள் உங்கள் அப்பா உள்ளே இருந்துட்டு வரட்டும், அப்போ தான் அந்த மரமண்டைக்கு அறிவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு மங்கா திட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு அந்த பக்கம் விஸ்வாவோட அண்ணே ரூமில் உட்காந்துட்டு மறுபடியும் இவங்களுக்கு கால் பண்ண போக அந்த இடத்துக்கு கௌசி வந்துடுறாங்க. யார் கால் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு நின்று பார்க்க, இவர் வந்துட்டு கரெக்டாக கௌசல்யாவை பார்த்ததும் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. எங்க நீங்கள் வர ரொம்ப தப்பு பண்ணுறீங்க, நான் வந்துட்டு பார்த்தது ஃபோனை கட் பண்ணிங்களே அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, ஒழுங்காக வீட்டை பார்த்துக்கிட்டமா இருந்தமா இரு, என்கிட்டலாம் கேள்வி கேட்குற வேலை வச்சுக்கிறாத, நான் ஏதோ பிஸ்னஸ் மீட்டிங்காக கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறு அங்கேருந்து கிளம்பிடுறேன். ஐயோ ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே கீழே வர்றாங்க. அத்தைக்கிட்டே இதை சொல்ல முடியாது, யார்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சந்திரசேகர் ஜானி அந்த இடத்துக்கு வர்றாங்க. வாங்க வாங்க அத்தை அத்தை யார் வந்திருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்ல, என்ன கௌசல்யா அப்படின்ற மாதிரி வந்து பார்க்க இவங்க 2 பேர் வந்திருக்காங்க. வாங்க என்ன சடனாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அன்பரசி இதை பற்றி தான் பேச வந்தோம் அப்படின்னு சொல்ல, அவளை பற்றி என்ன பேச அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை இவ்வளோ நாள் வந்துட்டு கூடயே இருந்திருக்கா, இவ தான் எங்கள் பேத்தினே தெரியவே இல்லை, ஏன் பேத்தின்னு சொல்கிறத விட அன்பரசியோட பாட்டின்னு சொல்கிறத எங்களுக்கு பெருமை, அவ்வளோ பெருமை எங்களை தேடி தந்திருக்கா, அப்படி இப்படி ஆகோன்னு அன்பரசியை புகழ கரெக்டாக அந்த இடத்துக்கு விஸ்வாவும் வந்துடுறாங்க. அப்போ வந்துட்டு சுபா சொல்கிறாங்க, ஆமாம் விஷயத்தை பேசும்போது மட்டும் ஆஜராகிறே அப்படின்ற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அன்பரசி விஸ்வா கல்யாணத்தை பற்றி தான் பேச வந்தோம், இன்னும் 2 நாளில் முகூர்த்தம், அதுக்கடுத்து நம்ம கல்யாண டேட்டு சீக்கிரமாகவே வச்சுக்கலாம், நீங்கள் எந்த விஷயத்தை பற்றி கவலைப்பட வேணாம், எங்கள் வீட்டில் வந்துட்டு நடக்க போகிறேன் என் பொண்ணோட கல்யாணம், அதனால் நல்ல ஜாமுன்னு தண்ணியை வந்துட்டு வாரி இறைக்கிற மாதிரி காசை இறைச்சி நாங்கள் நல்லபடியாக கல்யாணத்தை பண்ணி முடிப்போம் அப்படின்ற மாதிரி சந்திரசேகர் ரொம்ப பேசிகிட்டு இருக்க, அதுக்கு வந்துட்டு பத்மா வந்துட்டு முறைச்சி பார்க்குறாங்க. இல்லை எனக்கு அந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிடுற. எல்லாருமே ஷாக் ஆகி போய் பார்க்குறாங்க. விளக்கமாத்துக்கு பட்டு குஞ்சம் வச்சாலும் அதை பூஜை ரூமில் வைக்க முடியாது, அது மாதிரி தான் அன்பரசு என் வீட்டுக்கு ஒரு பிச்சைக்கறியை கூட மருமகளை ஏற்றுப்பேனே தவிர அவளெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கராராக சொல்லிடுறேன். எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அதுவும் இல்லாமல் அவளை என்னை சுத்தமாக பிடிக்காது அப்படி இப்படின்னு சொல்லிடுறேன். இவங்க எல்லாருமே பத்மா பத்மா அப்படின்னு கூப்பிட, பார்த்தா இதெல்லாம் கனவு, பத்மா பேசுகிற மாதிரி நினச்சி அதுவே மைண்ட் வைஸில் பேசிகிட்டு இருந்திருக்கு, சரி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட இங்கே சீனை கட் பண்ணிடுறாங்க. அடுத்து வந்துட்டு அங்கே சிவாமி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த கஸ்தூரியை முடிக்க பிளான் பண்ணிட்டேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு ரவுடி கால் பண்ண நேரத்தில் அன்பு அதை பார்த்துடுறாங்க. வேமா ஃபோனை கட் பண்ணதும் அந்த இடத்த விட்டு நைஸாக நகண்டு போயிடுறாங்க 2 பேரும். என்ன இது நம்ம பார்க்கவுமே ஃபோனை கட் பண்ணுறாங்க, அம்மா வேறு தனியாக போயிருக்காங்க, அம்மா வான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு ஃபோன் போடுறாங்க. அந்த பக்கம் வீட்டுக்குள்ளே போன வச்சே இவன் என்ன எப்போ பார்த்தாலும் இங்கிட்டே அலைஞ்சிக்கிட்டு இருக்கா, ஒரு விஷயமே பேச முடியாது போல, உன் புருஷனோட பொண்ணு இருக்காளே சே அப்படின்னு சொல்ல, யாரை வந்துட்டு யாரோட பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, அவருக்கு எப்போவுமே வந்துட்டு ஒரே ஒரு பொண்ணு அனன்யா மட்டும்தான், எவ்வளோ கொண்டு வந்து பொண்ணுன்னு சொன்னால் ஏற்றுக்கிற முடியுமா, இனிமேல் அப்படி சொல்லாத பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி, சரி விடிடி அவர் உன் புருஷன் மட்டும் தான் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஸ்தூரியை வந்துட்டு முடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன், திருப்பி வீட்டுக்கே வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரவுடியை வந்துட்டு கஸ்தூரியை ஃபாலோ பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த திக்கம் சந்திரசேகர் ஜானி வந்துட்டு வீட்டுக்கு வராங்க. அம்மு வேற தனியாக போயிருக்கா, ஃபோன் போட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் போட்டு எங்கே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்க, இப்போ தனங்க வந்தேன் அதுங்குள்ளேயுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வந்துட்டு யாருங்க நம்ம பொண்ணா அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படின்றாங்க. அப்பான்னு இவ்வளோ நாள் கூப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கி இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு சந்திரசேகர் ஃபீல் பண்ணுறாங்க. சரி என்ன சொன்னாங்க பத்மா வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வந்துட்டு கஸ்தூரி கேட்டுக்கிட்டு இருக்கு. அது வந்து சந்திரசேகர் தயங்குறாங்க. ஓஹோ அன்பரசி இருக்காளா, சரி சரி விடுங்க அப்புறமேட்டி சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும் அன்பரசிக்கு இந்த பக்கம் வந்துட்டு ஃபோன் வருது. பார்த்தா விஸ்வா தான் கால் பண்ணுறாரு. என்ன இது இவர் இங்கே கால் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போயிடுறாங்க. ஜானகி இதை பார்த்து சிரிக்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது.